மணி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டுட்ருக்கான். இதை வச்ச சாப்பாடு, கறி சாப்பாடு, கறி காய்கறி அதை கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுட்டாங்க. அதனால் இப்போ கறியை பிசைஞ்சு வச்சுருக்கேன் நைட்டுக்கு சாப்பிட்றது. புண்ணெல்லாம் ஆறிடுச்சு, பவுட்ரு மட்டும் தான் போட சொன்னாங்க. பவுட்ரு மட்டும் போட்டு விட்டுலாம், வேறு ஒன்றும் இல்லை. மணி நல்லா தான் இருக்கான். ரொம்ப நன்றிங்க. உதவி செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மணி இப்போ வந்து நம்மளோட இருக்கான் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வரைக்கும் கூட கேட்டுகிட்டே இருப்பாங்க மணி அப்டேட்டு. அந்த மாதிரி நல்ல உள்ளவங்களும் நிறையா இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கறி சூப் சாப்பிட்டுட்ருக்காங்க பையன். காதை நல்லா வளைச்சி கட் பண்ணியிருக்காங்க, எத்தனை தண்ணி கட் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு மணி புண்ணெல்லாம் ஆறிடுச்சு, நல்லா இருக்கான். கூண்டுக்குள்ளே மேட்டு இதெல்லாம் போட முடியாதுன்னா அட்டை, மேட்டு, பேப்பர் எல்லாம் போட்டால் ஈரமாகும். பெரும்பாலும் கருத்தடை பண்ண பசங்களுக்கு அதெல்லாம் போட்டால் ஈரமானால் அந்த இடம் வந்து ஈரமாயிரும், தண்ணியில் யூரினில் படுத்து கிடப்பானுங்க. அதனால் ப்ளைனாக இருக்கிறதா ரொம்ப சேஃப் அவனுங்களுக்கு. அதனால் இப்படி தான் இருப்பானுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஒரு கமெண்ட் வந்து கேட்டு கிடப்பாங்க, உள்ளே மேட்டு போடுங்க, துணி போடுங்க அப்படி இப்படின்னு. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். தேங்க்யூ.